இனிய வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரியப்படுத்திக்கிறேன். ரிதன் என்கின்ற நான் இளைஞர் பாசறை அப்படின்ற ஒரு திரைப்படத்தை சின்ன பட்ஜெட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை தயாரித்தேன். இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கூட நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிது. அமெரிக்காவில் வேர்ல்டு தமிழ் டெஸ்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு ஒரு திரைப்பட விழா நடத்துனது. அந்த திரைப்பட விழாவுக்கு நான் அனுப்பிச்சேன். அந்த திரைப்பட விழாவில் இந்த படம் யூத் அவேர்னஸ் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டை கொண்டு வந்து நமக்கு கொடுத்ததுக்கு இது அமெரிக்க மண்ணிலேருந்து தமிழ் மண்ணுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன். அதே போல் இதை மக்கள் மத்தியில் நான் வைக்கிறேன். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையணும். மேலும் இந்த படத்தில் வந்து அஸ்வின் அப்படின்ற ஒரு இளம் கதாநாயகன் நடிச்சிருக்காங்க. அதே போல் அனு கிருஷ்ணா அப்படின்ற ஒரு இளம் கதாநாயகன் நடிச்சிருக்காங்க. ராபர்ட் ராஜசேகர், மோகனப்பிரியா, நளினிகாந்த், உதயராஜ் போன்றவங்கள்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து ஜெய் சுதாகர் அப்படின்றவர் ஏஆர் ரகுமான் இளையராஜா கிட்ட வேலை செஞ்சு அவர் வந்து இதில் ஒரு நல்லபடியாக இசையமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த அவார்டு கிடைக்கிறதுக்கு இது கூட ஒரு ஊன்றுகோலாக அமைஞ்சிருக்கு. மேலும் வந்து இந்த படம் வந்து ஒரு இளைஞர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு வழிகாட்டுகிற, அது மட்டும் இல்லை ஒரு மெசேஜ் சொல்லுகிற ஒரு படமாக இந்த படம் இருக்குது. மேலும் இந்த படம் வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இல்லை, அவார்டு வாங்கிடுச்சு அப்படின்றதுனால இது ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இல்லை, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு கலந்த ஒரு ஆர்ட் ஃபிலிம். எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு நல்ல படமாக தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஆபாசமோ மற்ற விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு நல்ல கருத்துக்கள், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, காமெடி எல்லாமே கலந்து ஒரு நவரசமாக கொடுத்துருக்கேன். தமிழக மக்களாகிய நீங்களெல்லாம் ஆதரவு தந்து இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக ஆக்கணும் அப்படின்னு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் அனு கிருஷ்ணா. நான் கத்தியில் விஜய் சார் தங்கச்சியாக பண்ணியிருக்கேன். இளைஞர் பாசறை இந்த படத்தில் நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் நேம் வந்து பிரியா. ரொம்ப க்யூட்டான ஒரு பப்ளியான ஒரு கேர்ள், ஸ்கூல் கோயிங் கேர்ள். இந்த படத்தோட டைரக்டர் சார் வந்து ஜெயராமன் சார். இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு முன்னாடி ஒரு அவார்ட் கிடைக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய அவார்ட் கிடைக்கணும்னு நம்புகிறேன். உங்களோட பிளஸ்ஸிங்கும் ப்ரேயரும் எங்களுக்கு எப்போவுமே தேவை. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாமே மாண்டேஜஸ் தான், ரொம்ப அழகான சாங்ஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சீன் இருக்குது. ரொம்ப லென்த்தியான டைலாக்ஸ். எனக்கு தான் நான் தான் பேசுகிற மாதிரி ஒரு 2-3 பேஜ் கிட்டே இருக்குது அந்த டைலாக்ஸு. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரே டேக்கில் முடிச்சாகணும், ட்ரெயின் இல்லைனா போயிடும். ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி எல்லாமே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. என்னோடய கோஸ்டார் பார்த்தீங்கன்னா அஸ்வின் சார். அவர் ஆக்சுவலி நானும் அவரும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக அவார்ட் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இன்னும் நிறைய அவார்ட் கிடைக்கும் நம்புகிறேன். ஹாய் வசந்த் டிவி வியூவர்ஸ். நான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். என் பேர் ஜெய் சுதாகர். இது எனக்கு 2வது படம். இந்த படத்தில் எல்லா சாங்ஸுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் வந்து ரிதன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா பிரமாதமாக வந்திருக்கு. மியூசிக்கும் நல்லா வந்திருக்கு. வணக்கம் வசந்த் டிவி. உங்கள் சேனலை பற்றி சொல்ல வேணாம், நான் ரெகுலராக பார்க்குற சேனலில் ஒன்று. நீங்கள் இந்த படத்துக்காக கவர் பண்ணுறதுக்காக வந்து அதுலேயும் என்னுடைய ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் ஃபார் த சேனல். ஏன்னா உங்களை மாதிரி சேனல்கள் இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு ஆதரவு அளித்தாதான் நல்ல வித்தியாசமான படங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த படத்தில் நான் ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக ஆக்ட் பண்ணுறேன். சின்ன பசங்களாம் படிக்கிற ஸ்டூடெண்ட். இந்த அடலசென்ட் லவ்வை வச்சு டீல் பண்ணியிருக்கு. இது வந்து ரொம்ப அழகாக டீல் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் ஜே ரத்தன். அவரும் திரைப்பட கல்லூரி மாணவர், நானும் திரைப்பட கல்லூரி மாணவர். அதனால் இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள் உங்களை மாதிரி சேனல்லாம் வந்து ஆதரவு அளித்தாதான் சிறப்பாக வரும். நன்றி, வணக்கம். இளைஞர் பாசறை என்ற இது படம் இளைஞரை நல்வழிப்படுத்தி காதலை விட கல்வி முக்கியம். இந்த பாடலுடைய செய்தி, இந்த படத்தினுடைய செய்தி என்னன்னா, இன்றைக்கு இளைய தலைமுறை ஒரு பள்ளி மாணவர்களாக இருக்கும் பொழுதே இன்றைக்கு ஊடகங்கள் மாணவர்களை தவறான வழியில் திருப்பி அவர்கள் படித்து இந்த நாட்டுக்கு நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், முயற்சிக்கலாம், படிக்கலாம், உழைக்கலாம், ஆகலாம், எல்லோரும் அப்துல் கலாம் என்று சொன்னார். அப்படி எல்லோருமே அப்துல் கலாமாக ஆக வேண்டியவர்கள். ஆனால் படிக்கிற பருவத்திலே
அந்த படிப்பை ஆழமாக படிக்காமல் சில ஊடக திசை மாறுதல்களால் வழிதவறி போய் விடுகிறார்கள். அதை நம் காதல் என்று கொண்டாடுகிறோம். காதல் அடைதல் உயிர் இயற்கை, காதல் தேவைதான். ஆனால் அந்தந்த பருவத்திற்குரிய காதல் தேவை. படிக்கும் மாணவர்களுக்கோ கல்லூரி மாணவர்களுக்கோ கல்விதான் முக்கியம் என்பதை மிக அழகாக ஒரு ரவீந்திரநாத் கவிதைகளுடைய வரியாக இந்த நம்முடைய ரித்தன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதற்குத்தான் இந்த விருதினை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இளைஞர் பாசறை என்ற படம் பேரிலும் மிக அருமையான ஒரு தமிழ் படமாக இருக்கிறது. உள்ளுக்குள்ள செய்யப்பட்டுள்ள செய்தி என்பது அனைவரும் போற்றக்கூடிய ஒரு நல்ல செய்தியை இந்த இயக்குனர் தந்திருக்கிறார். ஆக்சுவலி ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன். அந்த படத்தில் வந்து ஒரே ஒரு சாங் வந்து என்னை எடுத்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ப்ரொடியூசர் சொன்னார். அந்த 2 நாள் சாங் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் அந்த ப்ரொடியூசருடைய கஷ்டங்கள் தெரியும். அன்றைக்கி தான் பார்த்துருக்கேன் நான். ஸோ படம் எடுக்கிறது ரிலீஸ் பண்ணாலே வெற்றின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு அவார்டெல்லாம் வாங்கி நீங்கள் ரொம்ப கிரேட். உண்மையை அப்ரிஷியேட் யூ சார். ப்ரௌட் ஆஃப் யூ. காட் பிளஸ் யூ. இந்த மாதிரி அவார்டெல்லாம் கொடுத்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். நிறைய படங்கள்லாம் நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படங்களுக்கு நல்லா நீங்கள் தேர்ந்தெடுத்து அவார்டு கொடுங்க. நான் வெளிநாட்டில் ஃபஸ்ட்டு நான் ஒரு 700 படம் பண்ணியிருக்கேன் டான்ஸ் டைரக்டராக. யாருக்கும் தெரியுமா தெரியாத தெரியல. கேரளாவில் 300 படம் பண்ணியிருக்கேன் மலையாள படம். பெரிய பெரிய இயக்குநர்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். பாரதி ராஜா சார் கூட 15 படம் பண்ணியிருக்கேன். யாருக்கும் தெரியாது, யாருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு முதல்ல நீங்கள் வெளிநாட்டில் கனடாவில் தான் எனக்கு அவார்டு வாங்கினேன் நான். ஆக்சுவலி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது பைசா வேற கொடுத்தாங்க. 50,000 ரூபா கொடுத்து அவார்டும் கொடுத்து. அப்போ ஷூட்டிங் கூட கேன்சல் பண்ணிட்டு போகலாம் இல்லையா? அதனால் உங்களை நான் கேட்கல, 50,000 ரூபாய்லாம் கேட்கல. நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அவார்டு கொடுத்தாலே நாங்கள் வந்துடுவோம் டெஃபினெட்லி. தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட் நிதின் சார். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ். ரித்தன் இசையே தன் பெயரை வைத்துக் கொண்ட இயக்குனர் நிச்சயமாக இசை வடிவில் அழகான அற்புதமான நயமான ஒரு கதையை கொடுத்திருப்பார். ஏனால் அவர் திரைப்பட கல்லூரியினுடைய மாணவர். உங்களுடைய படம் எப்படி முதல் முறையாக திரைப்பட கல்லூரியிலிருந்து வந்த ஊமை வெளியில் வெற்றி பெற்றதோ அதேபோல் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து நல்லா இருக்குங்க. அதாவது படிக்கும்போது படிப்பை தான் கவனம் செல்லணும், காதலுக்கு போகக்கூடாதுங்கிறதா கருத்துன்னு சொன்னாங்க. அந்த சேது அவர்கள் சொன்னாங்க. இந்த கருத்து நல்ல கருத்து இது. ஏன்னா இப்ப படங்க பாக்குறது வந்து 15 to 25 வயசுக்குள்ள உள்ள இருக்கவங்க தான் பாக்குறாங்க. அவங்க மனசுல நல்ல ஆழ படைஞ்சதுன்னா போதும். இப்பவுமே பெண்களும் ஆண்களும் நிறைய கூட்டமா ஜோடியா வர்றாங்க. ஆனா அவங்க எல்லாம் காதலர்கள் கிடையாது, நண்பர்கள். தப்பா நினைக்கிறீங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா 6 பொண்ணு வந்துச்சுன்னா 2 பையங்க வருவாங்க. அந்த 2 பையனை மொட்டை அடிச்சு 6 அனுப்பிச்சிடும் வீட்டுக்கு. நான் கண்கூடா பார்த்திருக்கேன். அதுங்கெல்லாம் வந்தா என் மால்ல அந்த 6 என்னமா சாப்பிடுது தெரியுமா? இந்த பையன் வந்து பேசாம வேடிக்கை பார்த்துனே உட்காந்துருப்பான். கடைசியா ஒண்ணா சொல்லிட்டு இறங்கிறேன். 400 வருஷம் முன்னாடி ஒரு ஜோசியர் இருந்தார். அவர் பேர் நாஸ்டாடாமஸ் பேரு. அவர் என்ன ரொம்ப துல்லியமா கணிச்சிருக்கார் உலக போர் எப்ப நடக்கும். இப்ப கூட ஒரு 12-13 வருஷம் முன்னாடி மிகப்பெரிய வல்லரசான ஒரு நாட்டின் மிகப்பெரிய 2 கட்டடங்களை மிகப்பெரிய உலோக பறவைகள் மோதி பலர் இறப்பார்கள். கரெக்டா டைம் கொண்டு குறிச்சிருக்காரு. அவர் என்ன எழுதியிருக்காரு? இந்த நூற்றாண்டின் முதல் பகுதியில், இப்ப நம்ம இருக்க இந்த பகுதியில் 3 பக்கம் உள்ள ஒரு நீர் உள்ள ஒரு நாடு மிகப்பெரிய வல்லரசாகும். அது வேற யாரும் இல்லை, இந்தியா தான். அது காரணம் என் போன்ற வயசான இளைஞர்கள் இல்லை, இந்த ரிதன் போன்ற இளைஞர்கள் தான் காரணம். இந்த மாதிரி இளைஞர்கள் இந்த மாதிரி படங்கள் எடுக்கும் வரை நாம் எங்கோ சென்று கொண்டே இருப்போம். நாங்கள் அமெரிக்காவில் வாழும் ஆங்கிலேயர்களுக்கு இங்கு விருது கொடுக்கும் நாளும் வரத்தான் போகிறது, வரத்தான் செய்ய போகிறோம் என்று கூறிக்கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறேன்.